வெண்ணிலா பாத்துட்டு இருக்க, சாப்பிடு. இல்ல வேண்டாங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இங்க பாரு, இந்த மீட்டிங்கே நமக்காக தான். எல்லாரும் சாப்பிடும்போது நாம மட்டும் சாப்பிடாம இருந்தா ஏதாவது நினைப்பாங்க. சாப்பிடு. என்ன மிஸ்டர் வருண், சாப்பிடும் போது கூட வைஃப் கூடவே இருப்பீங்க போல. கேரி ஆன். மேடம், ட்ரிங்க். ஐயோ இல்லங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. என்ன மிஸ்டர் வருண், உங்களுக்கு பழக்கம் இல்லையா? இல்ல உங்க ஒய்ஃப் பக்கத்துல இருக்காங்கன்னு நீங்க பயப்படுறீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல சார், நான் கார் டிரைவ் பண்ணணும் ஓ அதான். ஓகே ஓகே. எங்கங்க இதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஆ, ஏன்? இதெல்லாம் எண்ணெயில பொரிச்சது. உங்களுக்கு தான் ஏற்கனவே உடம்பு சரியில்லைல்ல, வேண்டாங்க. வெண்ணிலா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இது கொஞ்சம் தானே, இதை சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. கொஞ்சமா இருந்தாலும் விஷம் விஷம்தான். ஆல்ரெடி மெடிசன் வேற சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சதை சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே மில்லினியர்ஸ். அவங்களே சாப்பிடும்போது நான் சாப்பிடலன்னா அவங்கள நம்ம அசிங்கப்படுத்துறதா நினைப்பாங்க. ஒரு கர்ட்டசிக்காக நாம இதை சாப்பிட்டு தான் ஆகணும். என்னங்க கர்ட்டசி? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. ஷட் அப் வெண்ணிலா. முதல்ல இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. உங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இவங்களா வந்து பாப்பாங்க. நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுமோ அதான் சாப்பிடணும். வெண்ணிலா, திஸ் இஸ் த லிமிட். என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன மிஸ்டர் வருண், என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஆல் ஓகே சார். ஓகே ஓகே. பாத்தியா, இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா இனிமே கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோ. வெண்ணிலா, ஏங்க நான் சொல்றத நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? என்ன இந்த பொண்ணு? ஏய், இப்ப நீ எதுக்கு கத்துற? சொல்லுங்க வருண், நான் சொல்றத கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களான்னு சொல்லுங்க வருண். வெண்ணிலா, சுத்தி எல்லாரும் இருக்காங்க. நம்மள வேற பாத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ற? நான் எதுவும் பண்ணல. உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க, நான் சொல்றத கேப்பீங்களா மாட்டீங்களா? எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? வெண்ணிலா, இங்கிருந்து போற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது. ஆஹா, முடியாது. நான் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன். அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவ்வளவு பிடிக்கும். அவருக்கும் என்ன பிடிக்கும், வெளியில காமிச்சுக்க மாட்டாரு. ஆமா, உங்களுக்குள்ள இவ்ளோ லவ் இருக்கும்போது அப்புறம் ஏன் நீங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு ட்ரை பண்றீங்க? யார் பெரிய போறா? வெண்ணிலா, எனக்கெல்லாம் இவரு பெரியதா என்னமே கிடையாது. இந்த ஜென்மத்துல வருண் தான் என் புருஷன், நான் தான் அவரு பொண்டாட்டி. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா 100 வருஷம் வாழ போறோம். இல்ல வருண் நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்க போறதா சொன்னாரே. டைவர்ஸா? நானா? சான்ஸே இல்ல.
என் புருஷனை விட்டுட்டு என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஐ லவ் யூ வருண். வெண்ணிலா அப்போ வருண் சொன்னது பொய்யா? என்ன நீங்க சும்மா அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன ஆனாலும் நான் வருண பிரிய மாட்டேன். லைஃப் லாங் அவர் கூட வாழ போறேன். வெண்ணிலா என்ன பேசுற நீ? ஏங்க அவங்க நம்ம பிரிய போறோம்னு சொல்றாங்க, நாம பிரிஞ்சிடுவோமா? நீங்க என்னை விட்டு போயிடுவீங்களா? ஷட் அப் வெண்ணிலா. அங்க பாரு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. நீங்க சொல்லுங்க, நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம்னு சொல்லுங்க. வெண்ணிலா இங்க பாரு, நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு. முடியாது வருண், நீங்க இப்பவே சொல்லுங்க. நீங்க என்ன பிரிஞ்சிடுவீங்களா? நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் நம்ம பிரிஞ்சிடுவோம்னு சொல்றீங்க? சொல்லுங்க வருண், நம்ம பிரிஞ்சிடுவோமா? சொல்லுங்க வருண். உங்களுக்கும் என் மேல லவ் இருக்குன்னு தெரியும், ஆனா அதை மறைக்கிறீங்க. அது சீக்கிரமாவே உங்க வாயால சொல்ல வச்சு நம்ம 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டே சந்தோஷமா வாழ்வோம். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என் புருஷனுக்கு நான் முத்தம் கொடுத்தேன், என்ன யாரு கேப்பா?